இது பாருங்கள், தோல் எப்படி வந்து இருக்குன்னு பாருங்கள். சுருக்கு விழுந்துடக்கூடாது, பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப முத்தி போயும் இருக்கக்கூடாது. ரொம்ப முத்தி போச்சுன்னா கசக்கும், பிஞ்சாக இருந்ததுன்னா குழஞ்சி போயிடும். தோல் நல்லா வெளிச்சமாக இருக்கணும், இந்த மாதிரி நல்லா இருக்கணும். அழுத்தினா வந்து ரொம்ப குழி விழக்கூடாது, மாடரேட்டாக இருக்கணும். எப்பயுமே வந்து காம்போடு தான் கட் பண்ணணும், கத்திரிக்கோலை கத்தியை வச்சு தான் கட் பண்ணணும். இப்படி வச்சு இப்படி கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அறுவடை அப்பப்போ பண்ணிகிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி பூலாம் வந்து நிறைய விழும். இல்லைன்னா வந்து மொத்த சக்தி இந்த கத்திரிக்காய்க்கே போயிட்டே இருக்கும். அதனால் பூவெலாம் நிறைய விழாதுங்க. சூப்பராக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக கட் பண்ணால் 5 கிலோவுக்கு மேலேயே வரும்னு நினைக்கிறேன். நாம் இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறத மட்டும் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒரு காயும் ஒரு ரகமாக இருக்குங்க. அந்த ரகத்துக்கு ஏற்ற சைஸில் அது வளர்ந்துருக்கணும். அதை நம்ம நல்லா இன்ஷூர் பண்ணிக்கணும். சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த 2 கட்டையில் இருக்கிற கத்திரிக்காயெல்லாம் பறிச்சாச்சு. அது அந்த தட்டில் இருக்கிற காயும் இந்த கையில் இருக்கிற காயும் ஆச்சுங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 நாளைக்கு தேவையான கத்திரிக்காய் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தோன்னா ஆங்காங்கே இந்த தக்காளியில் தப்பாக வளர்ந்துருக்க 2 தக்காளி மட்டும் கிடச்சிது. அப்படியே கொண்டுக்கிட்டாச்சுங்க. ஐ திங்க் எதனா காய் மிஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க நம்ம. பாருங்க, ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இதுனா 1.5 கிலோ 2 கிலோ கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அது போதும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு இது கத்திரிக்காய் தேவை பூர்த்தி பண்ணோம். அதை இன்னும் பாருங்கள், அந்த வெள்ளூர் முள்ளு கத்திரிக்காய் நம்ம ஆள் உயர வளர்ந்துருக்கு பாருங்கள். இன்னும் நம்ம அங்கே வேறு அறுவடை பண்ண வேண்டியிருக்கு. அதை நாளைக்கோ நாளைக்கு கழிச்சியோ அறுவடை பண்ணிக்கலான்ட்டு ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேங்க. இதை பாருங்கள், கொஞ்சம் காராமணியும் அங்கங்கே வளர்ந்துருக்குங்க. இது நம்ம பாப்பா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காராமணி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதை பாருங்கள், இதோ 2 காராமணி இருக்குங்க. இதோ ஒன்று இருக்குது பாருங்கள். இது நம்ம நட்டினி பாப்பா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பிஞ்சு விட்டு இருக்குது, தெரியுதுங்களா? பூ பிஞ்சு. இதை பாருங்கள், இப்படி தாங்க காராமணி இருக்கும். பாப்பா பச்சையாகவே இதை கடித்து சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவிச்சி கொடுக்கணுன்னா கொஞ்சம் ஹியூஜ் குவான்டிட்டி இருக்கணும், அவ்வளோ தேவைப்படலை. இதெல்லாம் முத்தியே போச்சுங்க. இதை அப்படியே விதைக்காக விட்டுற வேண்டியது தான். இதில் கை வச்சோன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம விதைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை எதனா போட்டோன்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க, நம்ம அறுத்து வச்சதெல்லாம் கழுவி வீட்டுக்கு கொண்டு போயிட வேண்டியது தான். அவ்வளோதான், இன்றைக்கான அறுவடை முடிஞ்சுதுங்க. அவ்வளோதாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதில் எறும்பு இந்த மாதிரி பூச்சிலாம் ஏதாச்சும் சின்னதாக இருக்கும். நம்ம நேச்சுரலாக எப்பவுமே வந்து ஆர்கானிக்காக தானே கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். அதனால் வந்து பூச்சிலாம் நிறைய இருக்க தான் செய்யும். முடிஞ்சதுங்க, கழுவி எடுத்துகிட்டு போய் சமைக்க வேண்டியது தான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.